அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமேல் போகலாம். மிதுன ராசி சிறப்பு அற்புதம். ஜென்மத்தில் குருங்க பாடாப்படுத்துச்சுங்க, இருக்கட்டுங்க. அருமையான 10ஆம் இடத்துல 3 கிரகம் பட்டை கலப்புது. உங்கள் தொழில் சேஞ்சுங்க, லவ் மேரேஜ் நடக்குங்க. எப்பயுமே இந்த பெண் ஆண் குணம் உங்ககிட்ட இருக்குது, இரட்டை குணம்னு சொல்லியிருக்கோம் நிறைய. இதில் இந்த மிதுனத்துக்கு எப்படின்னா, இந்த புக்ஸ் படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும், லைப்ரரி வச்சுக்குவீங்க, பெரியவங்களை மதித்து நடப்பீங்க. மிதுனம் மாதிரி ஒரு அம்மாவை ஒரு பாசத்தோடு இருக்கிறதுக்கு இன்னொரு ராசி பிறக்கணுங்க. அம்மா மேலே அவ்வளோ பாசம். அம்மா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா அப்படின்னு அப்படி கேட்குறது. ஆண் பெண் 2 பேருமே அப்படி தான் இருப்பீங்க. ஒரு பாசம் அப்படின்னா இந்த சமரசம் எல்லாமே நீங்கள் தான். அந்த சந்திரங்கிற நட்சத்திரம்லாம் அங்கே இருக்குதுங்க, மிருகஷீடம், செவ்வாய். அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், அந்த அம்பாள் மாதிரி ஒரு ஆசை பாசம். பார்வதி தேவி எப்படிங்க ஒரு தேவி, அந்த தாயார் அப்படிங்கிறத ஒரு அந்த தெய்வத்துக்கே நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குறோம். அந்த மதிப்பு குணம் உங்ககிட்ட இயற்கையிலே இருக்குங்க. அப்பேற்பட்ட இடம் மிதுனம். நிறைய போராடி சில ராசிகள் வந்து போராடி தான் ஜெயிக்கணும். அதில் விதி. கம்யூனிகேஷனில் கெட்ட பேர் வாங்கிறது, மக்களிடையே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அத்தனை செஞ்சோங்க. பங்காளி மாமை மச்சனை எல்லா விசேஷத்துக்கும் கெட்டா இருந்துதாங்க. எத்தனை பேருங்க, 500 பேர் 1000 பேர் போட்ட பரம்பரைங்க. இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கோம். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இந்த ஜாதக அமைப்புலே தெரியுங்க. ராகு, சுக்கிரன், சூரியன் எங்கே இருக்கார், இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், புட்டு வச்சிடலாம். உங்கள் தலைமுறை இந்த தலைக்கட்டு இப்படி இருந்துச்சுங்க. பெரிய கோயில் கட்டியிருந்தாங்களா, நிர்வாகம் பண்ணாங்களா, அரசியல் துறையில் இருந்தாங்களா, கேட்குறோமில்ல.
ஆமாங்க மேடம், எனக்கு அந்த பாக்கியம் உண்டா? அந்த வழியில் வந்தேன், இத்தனை சொத்தை இழந்தேன், அவமானம், கெட்ட பேர், கேஸு போட்டு நடந்து வாய்தா வாய்தா வாய்தா. எப்போ சொத்து கிடைக்கும், எப்போ எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும், சேஞ்ச் கிடைக்கும்? இந்த ஜென்மகுரு நிறைய பேர்த்துக்கு அவமானத்தை கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் யாருன்னு காட்டியிருக்கோம், உறவுகளிடையே மனக்கசப்பை கொடுத்துருக்கோம், சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம்ல. அப்போ இந்த பங்குனி மாதம் நமக்கு பல விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடமும் 9ம் 10ம் வலுத்திருக்குதுங்க, கிரகங்கள் இருக்குது. அப்போ ஒரு யோகத்தை கொடுத்துடணும்ல. அதே போல் ஸ்கின் அலர்ஜி ஜாக்கிரதையை பார்த்துக்கோங்க. உடல் சார்ந்து அலர்ஜிகள் வரலாம், கவனமாக எடுத்துக்கணும். தூக்கத்தை விட்டுறாதீங்க, தூக்கத்தை கஷ்டப்பட்டாது எப்படியோ தூங்கிடுங்க. ஏதாவது ஒரு முத்திரை வச்சுக்கிட்டோ ஒரு தியானம் பண்ணிக்கிட்டோ தூங்குங்க. குழந்தைகள்னால யோகம் உண்டு. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. மிதுனம் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஏன்னா எக்ஸாம் பீரியடு. நல்ல கவனமாக வைப்பாங்க. தனக்கு கேர் எடுத்துக்கக்கூடிய மாதம். அப்பா வழி, அம்மா வழி, மனைவி வழியில் ஏதாவது ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனைவிக்கு உத்தியோக மாற்றம், இடமாற்றம் உண்டு. சூரியன் அப்பாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. மருத்துவ செலவை கூட இழுத்துட்டும். சிலருக்கு கோச்சார கிரகத்துடைய அமைப்பு உங்களுடைய ஜனன கிரகத்தோட தொடர்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது என்ன ஆகுங்க, அறுவை சிகிச்சையாக கூட மாறக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். 9, 10 வலுத்திருக்கிறனால சொல்லிகிட்டு இருக்கேன். துணிஞ்சு நீங்கள் இஎம்ஐ லோனு எல்லாமே இந்த மாதம் சட்டுன்னு கொஞ்சம் பணவரவு வரும், கட்டி முடிச்சிருங்க. அதிகமான முதலீடு இல்லாமல் மீடியமாக ஒரு தரமான தொழில் தொடங்கணும் அப்படின்னா தொடங்குங்க, நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு அது என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்து கரெக்டாக நம்மளுடைய தனம் பணம் எங்கெங்கே வரும், தொழில் எப்படிங்க அமையும், இதெல்லாம் அந்த புள்ளி விவரமாக துல்லியமாக நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கான இந்த மாதத்துக்கான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி விசேஷமான கோயிலாக இருந்தால் இன்னும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா ஒரு 100 வருஷமாக இருந்துச்சு, 200 வருஷமாக இருக்குது அப்படிங்கிற கோயில். அங்கே இருக்கிற கோயிலுக்கு வியாழக்கிழமை கொண்டக்கடலை, மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ, நெய் தீபம் போட்டு வழிபாடு எடுங்க, அர்ச்சனை பண்ணிக்கங்க, சிறப்பாக இருக்கும். குரு மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே வாங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் இன்னும் அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.